படிச்சிட்டியா? காட்டு. என்ன போன் பார்த்துட்டு இருக்கிற? உனக்கு கஷ்டப்பட்டு பீஸ கட்டி படிக்க வச்சா நீ என்ன போன் பாப்பியா? போன் பாப்பியா? கொண்டா போன. ச்சே, டென்ஷன்ல போய் அடிச்சிட்டோம். சரி, சாரி கேப்போம். சாரி பாப்பா, அடிச்சிட்டேன். இனிமேல் அடிக்க மாட்டேன். ஒழுங்கா படிக்கணும். என்ன? பரவாயில்ல, இந்த பேப்பரை கசக்கு. கசக்கிட்டேன். திருப்பியும் இருந்த மாதிரியே பண்ணு. பண்ணிட்டேன். பண்ண முடியல. ஆமா, அதே மாதிரிதான் நானும். அப்படியா? இது புடி. ஆன் பண்ண. ஆன் ஆகலையா? 2 தட்டு தட்டி ஆன் பண்ணு. ஆனாச்சா? அந்த ரிமோட் மாதிரிதான் நீயும் 4 அடி அடிச்சு பண்ணாதான் அங்க ஒழுங்கா வேலை செய்யும். என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி. அண்ணா இது என்ன பழங்கண்ணா இது? மங்குஸ்தான் பா. மங்குஸ்தான்? மங்குஸ்தான். மங்குஸ்தான் எவ்வளோ? கிலோ 100 ரூபாப்பா. கிலோ 100 ரூபாயா? லூஸ்ல கொடுப்பீங்களா? லூஸா இருந்தாலும் மெண்டலா இருந்தாலும் அதே அமௌண்ட் தான்ப்பா. அண்ணா ஒரு 500 ரூபாய் சில்லற கொடுங்க. ஒரு 10 ரூபாய் பழத்தை எடுத்து சாப்பிடு, சில்லறை கேட்டா கொடுப்பாங்க. No, 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 no. அண்ணா மீதி சில்லறாங்கண்ணா. 490 ரூபாயா? 10 ரூபா கொண்டு வந்து கொடுத்து போட்டு 500 ரூபா வாங்கிட்டு போ. என்னப்பா ஜெவனேன்னு போனவன சில்லற இல்லைன்ற பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சில்லற இல்லைங்கிறாங்க. ஏன் பழம் திங்கும்போது நல்லா தானே இருந்துச்சு. ஆனா மங்குஸ்தான் கொடுங்கண்ணா. மங்குஸ்தான் கால் கிலோ கேட்கறேன்ல. அண்ணா சில்லற தான் கொடுங்கண்ணே. ஆனா மங்குஸ்தான் கொடுங்கண்ணா. மங்குஸ்தான். அண்ணா சில்லற தான் கொடுங்கண்ணே. ஆனா மங்குஸ்தான் கொடுங்கண்ணா. மங்குஸ்தான். மங்குஸ்தான் எல்லாம் மயிர் முள்ள ஓடி போயிடு. இல்லை மண்டை எடுத்து உடச்சு போடுது. ஜாக்கிரதை, ஓடி போயிடு. இடத்த காலி பண்ணு. அண்ணா சில்லற தான் கொடுங்கண்ணே. தோசையும் சாம்பார் சட்னி. தோசை சாம்பார் சட்னியா? அப்புறம் எப்ப பார்த்தாலும் என்ன தோசை சாம்பார் சட்னி? ஏதோ டிஃப்ரெண்டா செஞ்சுதாமா? பார்த்தாலும் தோசை சாம்பார் சட்னியாமா? செஞ்சு தரேன். நூடுல்ஸ்ல உருளைக்கிழங்க போட்டு பிசைஞ்சு கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி சூப்பரா டேஸ்டா செஞ்சு தரேன். ஓகேயா? என்னது கத்திரிக்காய் குழச்சு நூடுல்ஸ்குள்ள போடுறியா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ தோசை சாம்பார் சட்னியே செஞ்சு தொலை, அதையே நான் சாப்பிட்டேன். ஏய், எங்க நாட்டு பணத்தை பாடுறா. ஹலோ. ஏய், அம்மாட்ட உனக்கு 200 ரூபா வேணும்னு கேட்டு எனக்கு நீ அனுப்பி விடு. ஏன் அதை நீயே கேட்காம? நான் கேட்டாலாம் தர மாட்டாங்கய்யா. நீயே கேட்டு எதுக்கு 200 ரூபா? அந்த கதையெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு வேணும்னு கேட்டு எனக்கு நீ 200 ரூபா ஜிபே பண்ணி விடு. சரி, சைடிஸ்க்கு என்ன பண்ணுவ? அத நான் பாத்துக்கிறேம்மா, நீ கேட்டு. என்ன போன் சார்ஜ் போட்டுடு. சும்மா சும்மா வேலை சொல்லிட்டே இருப்பியா? ஓய் போடு பா. போடுங்க, நான் கடைக்கு வரேன். பாலகிருஷ்ணன் வீடு தான். ஆமாங்க. ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. இருக்கு. ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி சொல்லுங்க. ஓடிபி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. 6042 6042 6042. ஓகே, சரி, ஓகே. பரவாயில்லையே, பெரிய பார்சலா தான் புள்ள வாங்கியிருக்கிறா. காசு வேற வாங்கலாம். நீ போன் என்ன சார்ஜ் பண்ணலையா? ஏ, உனக்கு தான் ஏதோ பார்சல் வந்திருக்கு. ஆர்டர் போட்டிருக்க ஆன்லைன்ல. நான் இது போடலையே.
ஏ ஓடிபி மட்டும் தான் கேட்டேன், காசெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஓடிபியா? ஓடிபி நீ எதுக்கு சொன்ன? 1 லட்சம் ரூபாய் போயிருக்கு, நீ இதுக்கு ஓடிபி தான் சொல்ற? இந்தா, அப்படி வா, நீயோ பார்சலும். என் காசெல்லாம் போச்சு, பூரா போச்சு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஏங்க ஏங்க உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கையே இல்ல? எப்ப பார்த்தாலும் கடவுளை திட்டிட்டே இருக்கீங்க. ஒன்னெல்லாம் படிச்சிருக்கான்ல அதான். சரி மேல கேளு. என்ன எதுக்கு படைச்சான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. தெரியுமா? ஆ. எதுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? என் உசுர எடுக்கத்தான். மா இங்க பாருமா, இந்த புள்ளைய 5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க அம்மா வச்சிருக்காங்கம்மா. 5 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டாங்களா? நீ இது மாதிரி 5 லட்சம் ரூபாய்க்கு வித்துருவியாமா? சேச்சே, உன்னை போய் நான் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனா? சார், அம்மா என் மேல எவ்வளவு பாசம் வச்சு. நான் என்ன முட்டாளா உன்னை 5 லட்சத்துக்கு விற்கிறதுக்கு? உனக்கெல்லாம் செலவு பண்ணதுக்கு குறைஞ்சது 50 லட்சமாவது வாங்காம விட மாட்டேன். கோமாங்க என்ன விலைங்கண்ணா? 2 கிலோ 100 ரூபாய். 2 கிலோ 100 ரூபாயா? 3 கிலோ வராதா? 3 கிலோ வராது, 2 கிலோ 100 ரூபாய். ஒரு 2 கிலோ போடுங்க. நல்ல மாம்பழமா பார்த்து போடுங்க. ஓட்டை சுத்தையும் போட்டு எங்களை ஏமாத்திராதீங்க. என்ன ஒண்ணு அழுவி போன மாதிரி இருக்குது? ஓ, நீ இப்படிதான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கியா? தெரியாம வந்திருப்பான். தெரியாம விழுந்துருச்சா? நல்லதா போடு. என்ன சின்ன பையனை ஏமாத்துற நீ? இடது அது எப்படி கரெக்டா வரும்? கூட தான் இருக்குங்க. இவரை போய் தப்பா நினைச்சிட்டாமே. ஐயோ ஓடிட்டானே பாவி பய. மனுஷா, என்ன எல்லாம் துண்டு இப்படி குப்பையா போட்டு வச்சிருக்க? ஏதோ பண்ணணுமே, இதுதான் கரெக்டான சான்ஸ். அப்பா, அக்கா 4 மார்க் தான்ப்பா வாங்கியிருக்கா. 4 மார்க் தான் வாங்கியிருக்காளா? 5க்கு அது 5க்கு 4 மார்க். 5க்கு 4 மார்க்கா? 5க்கு 4 மார்க் தான், கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னேன். நீங்க சைட் அடிச்சிருக்கீங்களா? அதில் நான் சக்கரவர்த்தியடா.